ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் பாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? கன்னிராசிக்காரர்கள் என்றாலே எப்பயுமே இந்த கன்னிராசிக்காரர்கள் நான் ரொம்ப சிரிப்பேன் சார். காரணம் என்னன்னா, வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஜாலியாக இருக்கிறதுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கிற ஒரே காரணத்தாலேயே நீங்கள் கன்னிராசி என்று அழைக்கப்படுகிறீர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வந்தால் எப்படி இருக்கும்? காதல் ஆசை யாரை விட்டதோ. அப்போ 7ஆம் இடத்துல யாராவது ஒருத்த வந்தாலே லவ் வரும். இதில் ஒரு ஊரே வரப்போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காதல் தான், கல்யாணம் தான், டும் 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 கல்யாணம். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எண்டு வரைக்கும் எதையோ ஒரு வானத்தில் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு அப்படிங்கிற மாதிரி. வேலை போகுதுடா, அதான் விடுங்க சார், இன்னைக்கு நான் அவங்களை மீட் பண்ண போகிறேன், ரொம்ப முக்கியம், இப்போ வேலை போகுதுடா, போனா போட்டு சார். இதை கூட ஒரு கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகா. இப்படியே பேச்சு தான் வேலை போச்சு. எதுக்கு இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இங்கே ஒருத்தர் இருக்கார் 10ஆம் இடத்துல குரு. மார்ச் 12க்கு அப்புறம் உங்களுக்கு வேலை போயிடும். சீரியஸாக சொல்கிறேன், மார்ச் 12க்கு அப்புறம் சத்தியமாக வேலை போயிடும். அப்படி நீங்கள் வேலையில் இருந்துட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். இது நடந்தே தரும். அது எனக்கெல்லாம் நடக்காது. நான் தான் வைஸ் பிரசிடென்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நடக்கும், அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜருக்கு நடக்கும், மேலேருந்து க்ளீன் பண்ணுவாங்க கீழே. அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் இது பெருமைக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. யாராக இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களா கமான் வேலை விட்டு போ அனுப்பி விட்ருவாங்க. ஜூன் மாதம் கொடுத்துருவார். நல்ல மனுஷன் குரு பகவான், ஒரு கௌரவமான ஆள். ஏப்ரல் மே சம்மருக்கு ஹாலிடே விடுறாருன்னு நினச்சிங்க. நீங்களே ஊருக்கு போயிட்டு சம்மர் ஹாலிடே முடிச்சுட்டு வாங்க. ஜூன் மாதம் வேலை காத்திருக்கும். ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹாலிடே தான், கம்பல்சரி ஹாலிடே. இது சிவிஎல்னு சொல்லுவாங்க, கம்பல்சரி வெக்கேஷன் லீவ். உங்களுக்கு கம்பல்சரியாக உங்களுக்கு வேலை விட்டு போயிடுவாங்க. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த நேரத்தில் தான் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார். வந்தவுடனே வாங்க வாங்க கனடா போகலாம், வாங்க ஃப்ளைட்டு கிளம்பும்போது கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஃபாரின் கூட்டு போடுவார். 2வது விஷயம் என்ன? சனியோடு சேர்ந்த சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன். சந்தோஷம், மகிழ்ச்சி. தெளிவாக தெரியுது சார், தெளிவாக தெரியுது. எனக்கு ஏன் வேலை போகுங்கிறது எனக்கே தெளிவாக தெரியுது. 2 9 கூடிய உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? சுக்கிரனை 2 கூடியவனாக இருப்பதால் பணம் பல வழிகளில் வரும். அதாவது ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, சில பேர் புடவை பிஸ்னஸ் பண்ணுவாங்க. புடவை நல்லா நல்லா பெரிய பெரிய என்ன, கன்னிராசிக்காரங்கன்னா ஹோல்சேல்னு அர்த்தம். எப்படி நான் மிதுனம்னா ரீட்டெயில்னு சொன்னேன், கன்னிராசிக்காரர்கள் ஹோல்சேல். அப்போ பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் நிறையா ஹோல்சேலாக வாங்கி அனுப்ப வைக்கிறவங்க. இந்த கேமரா எடுத்துக்கோங்க, இந்த லைட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய லைட்டிங்ஸ் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக நீங்கள் பண்ணுவாங்க. சுவாமி சம்மந்தப்பட்ட ஸ்டாச்சூஸு, அதே மாதிரி சாமி பொருள் கடை, வலம்புரி சங்கு, இந்த மாதிரியான ஆன்டிக் பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பண்ணுறவங்க. இவர்கள்லாம் மிக அற்புதமான காலம். 2 கூடிய உச்சம் பெறுகிறார். இப்போ தனம் வரப்போகிறது. முக்கியமாக ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. அடடா அடடா அடடாடா, எனக்கு வேலை போனாலும் கடவுள் ஒரு வழியை கட்டி விட்டார். அடுத்த 2 மாதம் வாடகை அவ கட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி 2 மாதம் வாடகைக்கு வழியை கொடுத்து விட்டார். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு? சுக்கிரன் உச்சமடையும் பொழுது உச்சம் மட்டும் என்ன பண்ணுறாரு? 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஏற்கனவே நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க,
இதில் 7ஆம் இடத்துல போயிட்டு சுக்கிரன் வேற ஒரே கவிதையாக நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 மாதம் ஒரு புக்கு போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். வந்தோன்னு ஒரு புத்தக வெளியீடு பண்ணிடலாம். என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், புத பகவான் 1-10 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது இங்கே இருந்து பிழைக்க முடியாது, சத்தியமாக பிழைக்க முடியாது. அப்போது ஊரை பார்த்து போகலாம். நீங்கள் சொந்த ஊர் இருந்தால் ஊருக்கு போயிருங்க, அல்லது ஃபாரின் போகிறதா இருந்தால் ஃபாரின் போயிடுங்க. ஃபாரின் போகிறது சிறப்பு. கடலை தாண்டி விட்டால் இந்த தோஷம் தீர்ந்து விடுகிறது. மலேசியா போங்க, சிங்கப்பூர் போங்க, அந்த மாதிரிலாம் போங்க. அடுத்தாக மிஸ்டர் சூரிய பகவான் 12 கூடியவர் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுதான் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். 12 கூடியவர் 7ஆம் இடத்தில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் யார் கூட அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்கள் கரெக்டானவங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நேர்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் அவற்றை வராமல் இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் வேலை போயிடும், ஜாக்கிரதை. நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை பிரச்சனையை தீர்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை இவர்கள் மேற்கொள்ளலாம் சாமிஜி? ஒன்றும் பண்ண முடியாது. குருவினுடைய காலில் விழணும், குரு பகவானை சென்று வழிபடணும், ஆலங்குடி சென்று வாருங்கள், திட்டை சென்று வாருங்கள். நீங்கள் எங்கே போனாலும் இது ஒன்று தான் நடக்கும். ஒரே ஒரு வழி, காலில் அப்படியே நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமாக விழுந்துறது தான் ஒரே வழி. ஆஃபீஸில் பிரச்சனை அப்படின்னா, ஐயா வாழ்க, நம்ம கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது, நம்ம மேனேஜர் மாதிரி ஒரு ஞான சொரூபி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது அப்படின்னு கம்முன்னு இருக்கிறது நல்லது. எதுவும் பேசாதீங்க, எது பேசினாலும் வேலை போயிடும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே இருந்தா இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தர்யத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப பணவரவு, சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம், பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேலே எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும், ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம் அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய அனுபவம், ஏதோ ஒரு சக்தி பாருங்க அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவினுடைய வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார். 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை இப்போ பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.